ஆவியானவரே மீ துதிக்கிற ராஜா, எங்கள் பாடல் என் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், எங்க ஆராதனை அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே மீ துதிக்கிற ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உம்முடைய கல்வாரி இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே மீ துதிக்கிற ராஜா, மீ துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தகப்பனே மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிற ராஜா. ஆவியானவரே மே துதிக்கிறாப்பா, மே துதிக்கிறாப்பா. பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா, மே துதிக்கிற ராஜா. வானம் திறக்கப்படட்டப்பா, தேவ தூதர்கள் இறங்கட்டும் தகப்பனே. ஆண்டவர் துதிக்கிற ராஜா, 4 திசையிலும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கிற ஆண்டவர். 4 திசையிலும் வாசல்கள் திறக்கப்படட்ட ஆண்டவர். அப்பா 4 திசையிலிருந்து ஆத்துமாக்களை வரவிடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவை நாமத்தினால உடைக்கிற ஆண்டவர். ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா, வாசல்கள் திறக்கப்படட்டப்பா ஆண்டவரே. ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வந்து உம்மை ஆராதிக்க வரவிடாதபடி இருக்கிற தடைகள் உடைக்கிற ராஜா. ஆண்டவரே மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறாப்பா. பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா, மே துதிக்கிற ராஜா. அப்பா இருந்த இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. உம்முடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிற ஆண்டவர். அப்பா வானம் திறக்கப்படட்டாண்டவரே, வானம் திறக்கப்படட்டாண்டவரே. தேவ மகிமை இறங்கிறட்டும் ராஜா. உம்முடைய செக்கினா மகிமை இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை மூடின அதே மகிமையின் மேகம் என் தேவனுடைய கூடாரத்தை மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவர். ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. இதோ நாங்கள் ஒரு மனமாய் இந்த இடத்துல கூடி இருக்கிற ஆண்டவர். ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா, எங்க நடுவில் நீர் இருக்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா, என் பரலோக தகப்பனே மே துதிக்கிற ராஜா. அப்பா துதிக்கிற தகப்பனே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா. அப்பா இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் விடுதலை ஆகணும் ஆண்டவரே. அப்பா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து, பலவீனத்திலிருந்து ராஜா. அப்பா உம்முடைய விடுவிக்கிற உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த இடத்துல கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா இயேசுன்னு எழுதுனீரே ராஜா, அந்த ரத்தம் இந்த இடத்துல கிரியை செய்யணும் தகப்பனே. ஆண்டவரே வருகிற ஜனங்கள் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா விடுதலையோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், விடுதலையோடு உம்மை துதிக்கணும் ராஜா, விடுதலையோடுமே ஆராதிக்கணும் ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறாப்பா. இயற்கைக்கு மேலான அதிசயங்களை செய்கிறவரே மே துதிக்கிற ராஜா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேல ராஜா, நீர் அதிசயமானவர் அல்லவா, நீர் அற்புதங்களை செய்கிறவர் அல்லவா. ஓ ராஜா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தம் இந்த இடத்துல கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற இரத்தம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா. ஓ கட்டுகளை அறுக்கிற இரத்தம் இந்த இடத்துல கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா. பரலோக தகப்பனே மே துதிக்கிற ஆண்டவர். ஆவியானவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவங்க மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர். அப்பா நாங்க வெறுமையான பாத்திரமா இருக்கக்கூடாது, நாங்க குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. உம்முடைய ஆவியினால் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ராஜா. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா. வருகிற ஒருவர் கூட வெறுமையாய் போக கூடாது ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா. அப்பா புதிய குடும்பங்கள் வர விடாதபடி இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. வருகிற ஜனங்கள் ஆண்டவரே நில நிக்கணும் ராஜா. ஆண்டவரே வேர் விட்டு கனி கொடுக்கணும் ராஜா. ஆவியானவரே மே துதிக்கிற தகப்பனே. அப்பா இருக்கிற குடும்பங்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா. அப்பா வருகிற ஜனங்கள் ஆண்டவரே தடை இல்லாதபடி அப்பா அப்பா ஏற்ற வேளையில கூட்டி அழைத்து கொண்டு சேர்த்துருங்க ஆண்டவரே. ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஊழியக்காரதை இன்னும் வல்லமையா எடுத்து என் கர்த்தர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே மே துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஊழியக்கார குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிற தகப்பனே. அப்பா உங்க நாம இந்த இடத்துல மகிமைப்படணும், நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பு நிறைவேறணும் ஏசப்பா. மே துதிக்கிற ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா வானம் பூமி ஒளிந்தாலும் உம்முடைய வார்த்தை
மாறாதது ராஜா. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முடிவு பரியந்த நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தந்துருங்க ஆண்டவரே. அப்பா முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு ஆண்டவரே மீ துதிக்கிற ஏசப்பா. என் கர்த்தர் இறக்கம் செஞ்சிருங்க அப்பா. ஆவியானவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே அற்பமும் குப்பையுமான எங்களை தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்தீர ராஜா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிற ராஜா. நேற்று பார்த்தவர்களை இன்னைக்கு பார்க்க முடியல. அல்லேலூயா ராஜா. எப்படியோ ஜனங்கள் தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆனால் எங்களுக்கு கிருபையாய் நீர் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீரே ராஜா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க குடும்பங்களை நீர் பாதுகாத்து வருகிறீரே ஐயா. போக்கிலும் வரத்திலும் உடைய கரை எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிறபடியால் ராஜா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வீங்களா? நாம ஒன்னும் நீதிமான் இல்லை, ஆனால் என் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறாரு. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் தேசம் உமக்கு சொந்தமாக ஆண்டவரே. அப்பா இதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உமக்கு சொந்தமாக ஆண்டவரே. ஆவியானவரின் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே மீ துதிக்கிறோம்ப்பா. அப்பா பாவமும் சாபமும் தேசத்துல பெருகி கொண்டு இருக்கிறது ராஜா. என் தேசம் பரிசுத்தமாகணும், என் தேசம் பரிசுத்தமாகணும். ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீ துதிக்கிற ராஜா கொள்ளுங்க. எங்க ஆராதனை பகுதி அங்கீகரித்துக் கொள்ளுங்க. எங்களை நிரப்பிருங்க ஆண்டவரே. எங்களை நிரப்பிருங்க ஆண்டவரே. நாங்க குறைவா இருக்க கூடாது. உம்முடைய ஆவினால நிரப்பப்பட்டிருந்தோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேலையில ராஜா உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால அப்பா உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவினால ராஜா எங்களை நிரப்பிருங்க சப்பா. நாங்க நிரப்பப்பட்டவர்களா இருக்கும் போது சத்துரு எங்களை தொட முடியாது. எந்த சத்துருவும் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. அவரை கூப்பிடலாமா? நீங்க வாங்கே சப்பா. பேய்களை ஓட்டுறதும் அவர் தான், பலனை தருகிறதும் அவர் தான். அல்லேலூயா. நீங்க வாங்கன்னு சொல்லி அவரை வரவேற்கலாமா? ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல 112வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாம். சிறு கூட்டமா இருந்தாலும் கர்த்தருடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படும். ஹல்லேலூயா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஓ ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால்.
வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. அவரை கூப்பிடுவீங்களா? கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தன் ஆவியால். கோபங்கள் போக்கி ஸ்பாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி ஸ்பாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை வரவேற்றீங்களா? நீங்கள் வாங்க ஏசப்பா, நீங்கள் எங்களுக்குள்ளே வந்துருங்க ஏசப்பா. நீங்கள் வந்தால் தான்ப்பா விடுதலை, நீங்கள் வந்தால் தான்ப்பா எங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நிரப்பிருங்க ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரமாக இருக்கக்கூடாது, நாங்கள் குறைவுள்ள பாத்திரமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் வந்தால் உங்களை நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே வந்துருங்க, என் குடும்பத்துக்குள்ளே வந்துருங்க, எனக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை ஆட்கொண்டு நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், ஹல்லேலூயா, அவர் தான் நமக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 198வது பாடல், ஜெபத்தோட்ட ஜெய கீதங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் நடக்கணும். ஹல்லேலூயா. வசனங்களை வாசித்தாதான் அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் நம்மளுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா ஜெபிக்கிறவர்களாக இராதபடி அந்த வசனங்களை வாசிக்கவும் அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கவும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே,
ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வானம் திறக்கப்படட்ட ஆண்டவரே, அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் ராஜா நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அல்லேலூயா. கண்ணின் மணி போல காத்தருளும், காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஓ கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஓ ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு
ஹல்லேலூயா. அவருடைய கண்ணின் மணியை போல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கண்களுக்குள்ளே இருக்கிற அந்த கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்மை தொடுகிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவ்வளோ தூரம் அவர் நம்மை நேசிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்களுக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்மளுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லைப்பா, உங்கள் அன்பை விட்டா எதுவும் இல்லைப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? உலகமான எந்த ஒரு அன்புமே அவ்வளோதான். ஏசப்பா அவருடைய அன்பு மட்டும்தான் முழுமையானது. ஹல்லேலூயா. அது கணவனுடைய அன்பா, மனைவியுடைய அன்பா, பிள்ளைகளுடைய அன்பா எல்லாமே குறை உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மட்டும்தான் நிறைவானது. ஹல்லேலூயா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நேசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் எது இருந்தாலும் அவர் நம்மை நேசிப்பார். எதுவுமே இல்லைனாலும் அவர் நேசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமான மனிதர்கள் நாம் ஒன்று கொடுத்தா அவங்க நேசிப்பாங்க, கொடுக்கலன்னா நேசிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர் அப்படி இல்லை. இருக்கும்போது தந்திருக்கா, இல்லைனாலும் அவர் நேசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லலாமா? என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, எனக்கு சொத்து நீங்கப்பா. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி படிக்கலாமா? எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எத்தனை பேர் ஆசையா சொன்னீங்க? என் ஆசை நீங்க தான்ப்பா, என் தேவை நீங்க தான்ப்பா,
நம்ம தேவை அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு போதும்னாலே எல்லாமே கிடைச்சிரும். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் நம்ம தேவை. அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட நீங்கள் எனக்கு போதும், நீர் என்னோட இருந்தால் போதும். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் தான் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், எல்லாமே அவர் தான். அதிசயங்களை செய்கிறவர் அவர். அவர் நம்மோட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், நீங்கள் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போதும்ப்பான்னு நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும்போது, அந்த வார்த்தை நம்ம அறிக்கை இடும்போது தான் அவர் செய்யப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. வார்த்தைகளை அறிக்கை இடும்போது தான் அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அதிசயம் செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து என் தேவன் எனக்கு விடுதலை தருவார்னு நம்ம அறிக்கை இடும்போது தான் அந்த வார்த்தைகள் தான் அவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாக தானே வந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கை இடும்போது அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகலாம். ஹல்லேலூயா. நம்ம புலம்பலை களிப்பாக மாற்றுகிறார், ஆனந்த தைலத்தால் நம்ம தலையை நிரப்புகிறார், நம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் அவர் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி அவருடைய அபிஷேகத்தால் அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம சந்தானத்தின் மேலே கூட அவருடைய ஆசையை ஊற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம மேலே மட்டும் இல்லை, நம்ம சந்தானத்தின் மேலே கூட. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் நம்மை மேற்கொள்ள விடாதபடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த ஒரே ஒரு பாடலை நம்ம படிக்கலாம். நம்ம தலையை உயர்த்த போகிறார், நம்ம கொம்பை உயர்த்த போகிறார். அன்னாளுடைய கொம்புகள் உயர்ந்தது போல. ஹல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. கரங்களை உற்சாகமாய் தட்டி படிக்கலாமே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே நாமே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே,
நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நேரம் வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் இயேசுவே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த அறிக்கை இடும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இருதயத்திலிருந்து நாவுகள் அறிக்கை இடும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் தேவன் என்னை உயர்த்தி விட்டார், நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஊழியம், ஹல்லேலூயா, என்னுடைய குடும்பம், எல்லாவற்றிலும் எதிலுமே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் தேவன் என்னை உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க ஆராதனை பகுதி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வானம் திறந்திரட்ட ராஜா, தேவ மகிமை மூடிரட்ட ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, எங்க புலம்பலை கழிப்பாக மாற்றுகிற தெய்வம், ஆண்டவரே மே துதிக்கிற ஆனந்த தைலத்தால் எங்க தலையை நீர் நிரப்புகிற தெய்வம், எங்க பாத்திரத்தை நிரப்புகிற தெய்வம், எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆராதனை பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. செய்தி வேளையின் கர்த்தர் பேசணும் எங்களோடு. அப்ப உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. ஆவியானவரே மே துதிக்கிற ராஜா, உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். இந்த ஆராதனை வேளையில உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். உங்க தொடுதலை நாங்க உணரணும் ஆண்டவரே. ஓ ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.